Hi friends, welcome to Aari Wonders. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம zigzag stitch தான் போட போறோம். அதுக்கு வந்து நம்ம thread work யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த needle தான் எடுத்துர்க்கேன். Glass marking pencil வச்சு நான் ஒரு 2 லைன் போட்டுக்கறேன். இந்த லைன்ல தான் நம்ம வர்க் பண்ண போறோம். நீங்க beginners-ஆ இருக்கீங்க அப்படினா ஸ்டார்டிங்ல வந்து இந்த மாதிரி zigzag-ஆ வந்து லைன் போட்டுக்கோங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம லைன் போட வேண்டாம். இந்த கேப்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து எடுக்கிற லூப்பை வந்து எப்போவுமே பேக்கில் வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது வந்து லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதுலேருந்து எடுக்கிற லூப்பை இந்த இடத்துல போடாமல் அதுக்கு கொஞ்சம் தள்ளி கீழே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த ஷார்ப்பாக வர எட்ஜில் குட்டியாக வந்து ஒரு ஸ்டிச் போடணும். திரும்ப லாங் ஸ்டிச், அப்புறம் குட்டியாக ஒரு ஸ்டிச். ஒரு லாங் ஸ்டிச், அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு ஸ்டிச். இப்படி தான் வந்து நம்ம மாற்றி மாற்றி போட போகிறோம். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ரொம்பவே ஈஸி. கீழே வந்து த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நான் வந்து பேசிக் செயின் ஸ்டிச் போடுற வீடியோலேயே வந்து உங்களுக்கு நான் கிளியராக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவே அதுதான். இப்போ வந்து முடிச்சாச்சு. நம்ம வந்து எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ திரும்பவும் நான் வந்து 2 லைன் போட்டுக்கிறேன். இதில் வந்து நம்ம சில்க் த்ரெட் வச்சு நம்ம போடலாம். அதே சேம் மெத்தட் தான். பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஜிக்ஸாக்காக வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் லைன்ஸ் வந்து போடலை. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா லைன்ஸ் இல்லாமல் போடுங்க. இந்த டிசைன் வந்து நம்ம எதுலலாம் போடலாம், எதுலலாம் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நெக்கில் வந்து நம்ம வந்து 3 லைன் வந்து செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, 3 லைன் இல்லைனா 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அது போட்டுட்டுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஜிக்ஸாக்காக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப குட்டி குட்டியாக போடும்போது அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு சென்டரில் வந்து நீங்கள் ஸ்டோன்ஸ் வைக்கலாம், இல்லை உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், நீங்கள் இப்படி வேணாலும் அது க்ரியேட் பண்ணலாம். அந்த ப்ளவுஸ் கலருக்கு இல்லைனா வந்து நம்மளோட சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் எல்லாமே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடணுன்னு காட்ட போகிறேன். நிறைய வந்து இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சில்க் த்ரெட் பொறுத்த வரைக்கும் நூல் வந்து அறுந்து போயிடும். ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக அறுந்து போக தான் செய்யும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸ்டார்டிங்கில் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் நார்மல் ஸ்விங் த்ரெட் இருக்கு இல்லையா, அதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட இதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ வந்து முடிச்சாச்சு. நம்ம வந்து எண்ட் நாட் போட்டுக்கலாம். ஃபைனலாக வந்து இப்படி தான் இருக்குது பார்க்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.